ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறைய பேர் எதிர்பார்க்குற டாபிக் பற்றி பேச போகிறோம். நேச்சுரலாக எப்படி கன்சீவ் ஆகிறது. ஹார்மோனல் இஷ்யூஸ்னால கன்சீவ் ஆக ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க கவலைப்பட வேண்டாம். உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ஹேபிட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே உங்கள் பீரியட் சைக்கிளை ட்ராக் பண்ணுறது தான். உங்களுக்கு எப்போ ஓவுலேஷன் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னாக்கா ப்ரெக்னென்சி கண்டிப்பாக தள்ளி போகும். ஸோ உங்களுக்கு ட்ராக் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இல்லைனா இதுக்கு நிறைய ஆப்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ரெகுலர் பீரியட்ஸ் இல்லைனா ஓவுலேஷன் மிஸ் ஆகிடும், அப்போ ப்ரெக்னென்சி தள்ளி போகும். பீரியட்ஸ் ரெகுலராக டெய்லி ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்ற ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஹார்மோனல் பேலன்ஸுக்கு ரொம்ப நல்லது. எள்ளு சாப்பிட்றதுக்கு ஓவுலேஷன் நடந்திருக்குமோ அதுக்கப்புறம் எள்ளு சாப்பிட்லாமோன்னு பயப்படாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்திருந்தால் எள்ளு உங்கள் இம்ப்ளான்டேஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆக்கும். ஸோ நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். யூட்ரஸை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பீரியட்ஸ் வந்த ஃபஸ்ட்டு 3 நாள் எம்டி ஸ்டொமக்கில் இலந்தலை, பூண்டு, மிளகு அரைச்சி சாப்பிடுங்க. இது உங்கள் யூட்ரஸில் இருக்கிற வேஸ்ட்டை க்ளீன் பண்ணும். அதே போல் வீக்லி ஒன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேப்பிலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மலைவெம்பு கிடச்சா இன்னும் ஸ்பெஷல், இல்லைனா நார்மல் வேப்பிலையே அரைச்சி சாப்பிடுங்க. இது பிளட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் எக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகாது. உங்களுடைய எக் ஹெல்த்தும் ஓவரியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்கு யோகா ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுலேயும் பட்டர்ஃப்ளை யோகா கண்டிப்பாக பண்ணுங்கள். இது யூட்ரஸ் அண்ட் ஓவரிக்கு பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. டெய்லி காலையில் ஒரு 5 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 5 மினிட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பண்ணுங்கள். டெய்லி 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் இதைத்தான் நிறைய பேர் மறந்துடுறோம். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாடி எப்பவும் கூலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். தண்ணி நல்லா குடித்தா தான் உங்கள் பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதோட ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்க, அதுக்கான டேப்லெட்ஸும் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கோங்க. டேப்லெட்டே வேண்டான்னு நினைக்கிறவங்க ஃபோலிக் ஆசிட் நிறைய ஃபுட்ஸ்லேயும் இருக்குது. கீரை, பீன்ஸ் இதெல்லாம் உங்கள் டெய்லி டயட்டில் சேர்த்துக்கோங்க. ஃபோலிக் ஆசிட் பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு மேஜிக் ட்ரிங்க். ஓவுலேஷன் வரைக்கும் கிராம்பு தண்ணி இல்லைனா வெண்டைக்காய் தண்ணி, இது 2த்தில் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. எக்கு கவுண்ட்டை விட குவாலிட்டி தான் ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரிங்க்கு சூப்பராக அதுக்கு ஒர்க் பண்ணும். கிராம்பு தண்ணிக்கு நீங்கள் நைட்டு கிராம்பை தண்ணியில் போட்டுருங்க. மறுநாள் காலையில் அதை கொதிக்க வச்சு வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. வெண்டைக்காய் தண்ணியை வெண்டைக்காவை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு காலையில் வெறும் அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. இதை சூடு பண்ண வேண்டாம். கடைசியானது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இருந்தால் மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கிளிக் ஆகாது. இந்த டிப்ஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த சேஞ்சஸும் ஓவர் நைட்டில் நடக்காது. அட்லீஸ்ட் 3 மாதமாவது இதை கன்சிஸ்டன்சியோடு ஃபாலோ பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. இன்னும் இது போல் நிறைய ஹெல்த் அண்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.